தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை மீதான பதிலுரை நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக மற்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த உரையை புறக்கணித்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 2026-2027 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தமிழக சட்டப்பேரவையில் 3 நாட்களுக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதம் என்பது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்வு இன்று நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய இந்த பதிலுரை ஆற்றிருக்கிறார். இந்நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இன்றைய நிகழ்வுக்காக சட்டப்பேரவைக்கு வருகை தரவில்லை. பாமக சார்பில் 3 பேர் வந்திருந்தாலும் அவர்களும் வெளியே செல்வதாக புறக்கணித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களுக்கு மேலாக உள்ளே பேசியிருந்தார். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார்கள். அதற்கு எல்லாமே அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக திமுகவினுடைய அமைச்சர்கள் அவருக்கு பதிலளித்திருந்தார்கள். நிலையில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பேச்சு விவாதத்தின் போது அவர்கள் பங்கு பெறவில்லை. இந்நிலையில் அதிமுக சார்பில் இருந்து இந்த ஒருவர் கூட சட்டப்பேரவை வளாகத்திற்கு வரவில்லை. இன்று இந்த ஆட்சியினுடைய கடைசி நாள் கூட்டத்தொடர், என்னுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவேறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல பாமகவினர் வந்தார்கள், வந்த பின் அவர்களும் புறக்கணிப்பதாக சொல்லிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.